ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க. நிலத்துல கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 புங்க மரம். ஒரு சில பேர் புங்க மரத்துக்கு எதிராக பேசுவாங்க, அது வந்து 100 புழு தாக்கத்தை அதிகப்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பிடிச்சா வைங்க, பிடிக்கலன்னா எடுத்துருங்க. 4 மரம் அதிகமா இலைகள் அதாவது அதிகமான இலைகள் தரக்கூடிய மரங்கள் எது முடியுமோ, எது கிடைக்குமோ உங்க பகுதியில் 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வரப்புல வைங்க. வரப்புக்கு முன்னாடி நடுவில் கூட ஒன்று வச்சிருங்க. இது எதுக்கு? மைக்ரோ கிளைமேட் உருவாக்குறதுக்கு. இப்ப இவ்வளவு மரங்கள் இருக்கு, ஒரு வெக்கையான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் நமக்கு வேகலை. இது காரணம் என்ன? இந்த மரங்களோட அமைப்பு. இப்ப இந்த மரங்கள் இல்லை, இப்ப நம்ம இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கோம், நம்ம எப்படி இருப்போம்? அதே மாதிரிதான் நம்மளுடைய மரங்களுக்கு, நிலத்துல வச்சிருக்க மரங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி மரம் வளர்க்க போறேன்னா முதல் இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குல 4 மரம் வாங்க, வச்சு கொஞ்சம் வளர்த்து கொண்டு வாங்க. ஒரு 6 மாதம் 1 வருடம் ஒரு சின்ன அமைப்பு, ஒரு 6 அடி உயரத்துக்கு ஒரு மரம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஃபில் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்க. அது வரையிலும் ஒரு உழுது மானாவாரி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருங்க. சும்மா போடாதீங்க, காடை சும்மா போடாதீங்க, மானாவாரி விவசாயம் பண்ணுங்க. நிறைய விதைகள் இருக்கு, போட்டு மானாவாரி விவசாயம் கொண்டு வாங்க.